ஷூக்கு சொல்லிக்கிறேன். ஷூவே ஹாய் சொல்ல எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். இப்போ ஹாய் சொல்ல பாருங்க ஷூ எல்லாருக்கும். யார் இவன் என்ன போய் ஹாய் சொல்ல சொல்கிறான்? உங்ககிட்ட ஷூ என்னவோ ஒரு கொஷின் கேட்கணுமா? கேட்க பாருங்க. ஸோ ஷூவே கேளு, என்ன கொஷின் கேட்குறேன்? ஓகே காய்ஸ், இவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவனா, நல்லா வீடியோ போடுவானா. ஸோ பார்க்கலாங்க இவன் இவன் எப்படி வச்சு தேய வைக்க போகிறானா இல்லை கிளிய வைக்க போகிறானான்னு. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறது பொறுத்ததில் தான் இருக்குது இவன் எப்படி பட்டுவேன்னு. ஓகேவா? கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஷூ பாய் பாய் சொல்லிவிடு. பாய் பாய் காய்ஸ். ஸோ பேசிட்டாங்க ஷூ. ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, 30 டேஸாக நான் வீடியோ போடுறேன்னு சொன்னாங்க. ஆனால் 30 டேஸ் வீடியோவே போட முடியல. ஏன்னா நான் எப்படி சொல்கிறது, நான் எப்போ வீடியோ போடுறேன்னு சொல்கிறேனோ அப்போருந்து எங்கள் அப்பா வந்து வாப்பா கொஞ்சம் ஹெல்ப்பிங்குன்னு கூப்பிட்றாரு, இல்லைன்னா இந்த சைடு எங்கள் தாத்தா ஹெல்ப்பிங்குன்னு கூப்பிட்றாரு. நான் எப்போ வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னோம் அப்போ தாங்க அவங்களுக்கும் அதாவது இங்கே கிட்ட வேலை வருதுங்க. ஸோ அதனால பார்த்திங்கன்னா டைமே வீடியோ போட டைமே இல்லைங்க. வீடியோ போடலை, வீடியோ எடுக்கவும் டைம் இல்லை, வீடியோ எடிட் பண்ணவும் டைம் இல்லை. அப்புறமா அதுதாங்க. ஸோ இவங்க 2 பேர் இருந்தாங்களே எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பார்த்திங்கன்னா மாமா வீட்டில் இருக்கிறாங்க. ஒன்றுமே பண்ண முடியலங்க. நான் எப்போ 30 டேஸ் வீடியோ போடுறேன்னு சொல்கிறேனோ அப்போ தான் எனக்கு ஒரு சம்பவமாக எப்படி சொல்கிறதுனே தெரிலங்க. எதனா ஒன்று நடந்துருதுங்க. இப்போ தான் யூடியூப்பில் ஆவரேஜ் கொஞ்சம் இப்படி மேலே தூக்கிது. அதாவது எவ்வளோ தூக்கிதுங்க. ஆனால் அது விடாமல் வீடியோ போட்டால் தான் மேலே போவோம். அது எங்கே கொஞ்சம் போட்டு கொஞ்சம் டைம் விட்டு கொஞ்சம் ஜனவரியிலே நான் 30 டேஸ் வீடியோ போடலான்னு நினச்சேன். ஆனால் அப்போ பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, 2 வீக்ஸ் கேப் ஆகி திருப்பியும் எங்கள் அப்பா கொடுத்தா வேலைக்கு போய் அங்கேயும் கேப் ஆகிடுச்சிங்க. திருப்பியும் இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நான் லாஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணது பார்த்திங்கன்னா போன வாரம் எடுத்துருந்தேங்க. ஸோ அதுதாங்க. ஸோ அதனால தான் 30 டேஸ் வீடியோ போட முடியல. அப்புறமா வேறு நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காத பெல் ஐக்கானே அமுத்திங்க. அப்படி நான் என்ன வேலை செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போது மேலே நின்று வேலை செய்வாங்க, கீழேருந்து எதனா டூல்ஸு இல்லைனா எதனா சாமான் எடுத்து தரணும், இல்லை மேலே டாப்லனா 3rd ஃப்ளோர் 2nd ஃப்ளோர் 1st ஃப்ளோரில் அந்த மாதிரி எங்கள் அப்பா வேலை செஞ்சுன்னுக்காரு. அவருக்கு எதனா சாமான் அதெல்லாம் எடுத்துன்னு போய் தரணும் இல்லைங்க. ஸோ அதுதாங்க ஹெல்ப்பரோட வேலை. எப்போவுமே மேஸ்திரிக்குனா ஹெல்ப்பருக்கு தாங்க ரொம்ப வேலை. அந்த மாதிரி கூட செஞ்சுக்கிறவங்களுக்கு தெரியுங்க அது எவ்வளோ ஒரு கஷ்டம்னா அவங்க மேலே நின்றுட்டு கீழே இருக்கிறவங்கிட்ட அது ஏற்றுத்தா இது ஏற்றுத்தா, கீழே போய் அது எத்துனுவா, ஸ்டூல் தூக்கினுவா, அது எத்துனுவா, இது எத்துனான்னு ஒன்றுக்கும் கீழே மேலே அமுச்சினே இருக்கணுங்க. ஸோ ஹெல்ப்பரோட வேலை ஹெல்ப்பருக்கு தாங்க தெரியும். அப்புறம் அந்த மாதிரி நீங்கள் ஹெல்ப்பர் வேலை செஞ்சுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா 30 டேஸ் வீடியோ போடலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் டைம் செட் ஆகலை, வேறு எதுவுமே இல்லைங்க. டைம் தான் செட் ஆகலை. ஸோ இவங்களாம் பார்த்திங்கன்னா என் மாமா வீட்டுக்கு போயிட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் சின்ன வயசில் உங்கள் ஆயா வீட்டுக்கு, மாமா வீட்டுக்கு, அத்தை வீட்டுக்கெல்லாம் போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நானும் சின்ன வயசுலலாம் நிறையா வாட்டினா எப்போவுமே நான் அங்கே தாங்க இருப்பேன். எப்படி சொல்கிறது, லீவ் விட்டாலும் விடலினாலும் நான் அங்கே தாங்க இருக்குவேன். ஏன்னா அது அப்படியே பழகிச்சுங்க எனக்கு. ஸோ அப்புறமா திருப்பியும் இன்றைக்கி என்ன டே? சாட்டர்டேங்க. ஸோ சாட்டர்டே நான் இந்த வீடியோ எடுத்துங்கிறேன். சாட்டர்டே இந்த வீடியோ எப்போ அப்லோட் ஆகுது, எப்போ நான் இன்னைக்குன்னு பார்த்து வேலைக்கு போயிருந்தேங்க. வேலைக்கு போன இடத்துல வேலை ஆகலைன்னா ஸோ எங்களுக்கு முன்னாடி யார் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு வேலை பெண்டிங் இருந்ததுனால ஸோ திருப்பியும் நாங்கள் பார்த்திங்கன்னா மண்டே போனோங்க. ஸோ நான் மண்டே போவேனா, என்னை கூடு வரேன் எங்கள் அப்பா, இல்லை எங்கள் தாத்தா, அப்படி இல்லை நான் வீடியோ எடுக்குவேனா, அதுதாங்க ஒரு பிரச்சனையே. ஸோ நான் மண்டேலேருந்து கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேங்க. ஸோ அப்புறமா எல்லாருக்கும் 10th எக்ஸாம் எல்லாருக்கும் முடிஞ்சிட்டுக்கோன்னு நினைக்கிறேன். என் எக்ஸாம் முடிஞ்சிச்சுங்க. ஸோ இப்போயே சொல்லிக்கிறேங்க, என்ன அது டிஸ்க்ளைமராக. ஸோ நான் வேலைக்கெலாம் போகலங்க, காலேஜுக்கு தான் போயின்னுக்கிறேன். சும்மா வீட்டில் இருக்கிறேனேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கூட எங்கள் தாத்தா கூட போயின்னுக்கிறேங்க. மற்றபடியெல்லாம் நான் வேலைக்கு போகல. அப்புறமா ஸோ இந்த காசுலாம் செலவுக்காமே, ஸோ நான் எனக்கு வச்சுருந்த எதனா ஒரு கை செலவுக்காமேன்னு சொல்லிட்டு தான் நான் வேலைக்கு போகிறேன். அப்புறமா வேலைக்கு போகிறேன்னா ரொம்ப பெரிய வேலைலாம் நான்லாம் செய்யலை.
சும்மா ஒரு ஹெல்ப்பருக்கு ஒத்தாசிக்கு வேலை தாங்க. எப்போவுமே அவங்க அப்பா அம்மா செய்கிற வேலை எப்போவுமே அவங்களுக்கு கஷ்டம் தரணும் இல்லைங்க. எனக்கும் அந்த கஷ்டம் தரணும்னு நான் அப்படியும் போகிறான்னு நினச்சிக்கலாம். என் கை செலவுக்கு காசு வேணும் அதுக்கும் நினச்சிக்கலாம். அப்புறமா நான் என்னென்ன வாங்கணும்னு நினைக்கிறேங்க. ஸோ அது வாங்குறதுக்கும் கொஞ்சம் காசு சேர்க்கணும்ல, அதுக்காக அதுவும் சேர்க்கறதுக்காகவும் நினச்சிக்கலாம். அப்பா அம்மாவோட கஷ்டம் சொல்லிட்டேன். அதுக்கு எல்லாமே ஒரு மிடில் கிளாஸ்னால் உங்களுக்கே தெரியலைங்க எப்படி அவங்களோட கஷ்டம் இருக்கும், கடன் இருக்கும், அந்த மாதிரி கஷ்டம் தெரியணும்ல ஒரு அப்பா அம்மாவுடைய கஷ்டம். ஸோ அதனாலையும் இருக்கலாம். ஸோ நான் வேலைக்கு போகிறதே ஒன்று கஷ்டம் தரணும், கை செலவுக்கு வேணும். அப்புறமா என் கஷ்டம்லாம் எங்கள் அப்பா கஷ்டம்லாம் எனக்கு புரியுதுங்க. ஆனால் என்ன எப்படி சொல்லுது, கை செலவுக்கு வேணும். ஒன்று வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அந்த காசு சேர்த்து வைக்கலான்னு நிற்கிறாங்க. ஸோ எப்படி சொல்கிறது, ஸோ அதனால தாங்க எங்கள் அப்பா கூட வேலைக்கு போகிறேன், எங்கள் தாத்தா கூட வேலைக்கு போகிறேன். பெரிய பெரிய வேலைலாம் இல்லை, சின்ன வேலை தான். ஸோ இந்த காசு வச்சு எதனா சேர்த்து வச்சு ஒன்று வாங்கணும். அப்புறமா மண்டேலேருந்து வீடியோ போடுறேன்னு சொல்லிக்கிறேன். ஆனால் தெரிலங்க எப்படின்னு. ஆனால் கண்டிப்பாக போடுவேன். சப்போஸ் வீடியோ வரலன்னா ஷார்ட்ஸாக வரும், ஷார்ட்ஸ் வந்துச்சுன்னா வீடியோ வரும், ஷார்ட்ஸ் வரலன்னா வீடியோ வரும், வீடியோ வந்துச்சுன்னா ஷார்ட்ஸாக வரும். ஆனால் இப்போ தாங்க கொஞ்சம் ஆவரேஜ் ஒரு 25% 50% தாங்க ஆவரேஜ் மேலே போய்க்குது. ஸோ எப்போ ஜனவரிலேயே பார்த்தீங்கன்னா அப்போ ஆவரேஜ் இப்படி மேலே போச்சு. 2 வீக்ஸ் போடாதனால திருப்பி கீழே வந்துச்சு. அதே மாதிரி திருப்பியும் இப்போது ஆவரேஜ் மேலே இப்போ வந்துக்குது. ஸோ இப்போ தாங்க போட ஜாஸ்தி வீடியோ போட தான் கொஞ்சம் சேனல் மேலே வரும். ஸோ அப்புறமா இந்த சேனலுக்கு இல்லாமல் நான் இன்னொரு சேனலுக்கும் வீடியோ அப்லோட் பண்ணோம். அந்த சேனல்லே நான் அப்லோட் பண்ணி 2 வீக்ஸ் கிட்ட ஆகுதுங்க. ஸோ அந்த ஆவரேஜ் பார்த்திங்கன்னா ஃபுல்லு கீழே போயிட்டுக்குது. அப்புறமா ஸோ ஆமாங்க, மொத்தத்தில் சொன்னால் டைமே இல்லை. எனக்கு டைம் இல்லைன்னா இவங்க 2 பேர் பார்த்தா ஜாலியாக போயிட்டாங்க. நான் பார்த்தா எங்கள் அப்பா கிட்ட வேலைக்கு போயிட்டேன். காலைல எவ்வளோ மணிக்கு 8:30 மணிக்கு போகணுமா, இல்லை 9 மணிக்கு போனோம். 9 மணிக்கு போயிட்டு சாயங்காலம் 6 மணி இல்லைனா 7 மணிக்கிட்ட ஆகிடுங்க. அப்புறமா நான் எப்படிங்க வீடியோ எடுக்க முடியும்? வீடியோ எடுக்கவும் முடியாது. ஏன்னா வேலை மேலே வேலை செஞ்சுட்டு அங்கே நான் வீட்டில் குளிச்சுட்டு ஜபம் பண்ணிட்டு அப்புறமா பார்த்தா டைமே முடிஞ்சிடுறாங்க 10, 11 இல்லை 9 மணி கூட ஆகிடும். சொல்ல முடியாது. ரொம்ப தூரம் இருந்துச்சுன்னா கூட வரத்துக்கு லேட் ஆகுங்க. ஸோ எப்படின்னு தெரில. அப்புறமா பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் சின்ன வீடு தாங்க. ஸோ அதனால எங்கள் தங்கச்சி இன்னொருத்தவங்க அவங்களாம் படுக்குவாங்களே. ஸோ நைட்டில் வீடியோ எடுக்கலாம்னு நினச்சா கூட எடுக்க முடியாதுங்க. ஏன்னா அவங்களும் 10 தூங்கிடுவாங்க. ஏன்னா நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும். அதுக்காக ஸோ இப்போ லீவு தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட நான் வரத்துக்குள்ளேயே டைம் ஆயிடுச்சு, அவங்க 10 தூங்கிடுவாங்க. நைட்லேயும் வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா நைட்டில் வீடியோ எடுத்தால் வீடியோ ஒரு மாதிரி டாட் புள்ளியாக வந்துடும். புள்ளியாக புள்ளியாக வந்துடுவாங்க. ஸோ அதனால நைட்லேயும் வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா பகலில் எடுத்தால் அந்த பிரைட்னஸ்க்கு ஃபோனில் எடுத்தாலும் கொஞ்சம் மேனேஜ் ஆகிடுங்க. ஆனால் நைட்டில் சுத்தமாக மேனேஜே பண்ண முடியாது. அப்புறமா எப்போ நான் வீடியோ சப்போஸ் நான் நைட்டில் எடுத்துட்டேன் வீடியோ அப்படின்னா கூட எடிட்டை நான் எப்போ பண்ணி நான் எப்போ தூங்கி திருப்பி நான் காலையில் எழுந்துச்சி வேலைக்கு போனோங்க. ஸோ அதனால வீடியோவும் எடுக்க முடியல, எடிட்டிங்கும் பண்ண முடியல. ஸோ பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த வாரம் பார்க்கலாங்க. நான் 30 டேஸ் வீடியோ போடுறேன்னு. ஆனால் 30 டேஸ் மேலேயே வீடியோ வரும். ஆனால் என்ன டைம் தாங்க இல்லை, டேட்ஸ் இல்லை சொல்ல போனால். அதுதாங்க. அப்புறமா ஸோ ஓகே கைஸ், நான் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா கூட போய் எனக்கு வந்த காசில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு போயிட்டு எனக்கு ஒரு ஷூ வாங்கிக்க போகிறேங்க. ஏன்னா ஷூ இருந்தாலும் ஒரே ஒரு ஷூ தாங்க இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு என்கிட்ட 2 ஷூ இருந்துச்சு. ஒரு ஷூ பார்த்திங்கன்னா அது காலேஜுக்கு போட்டு ஃபுல்லு அது ஒரு கட் ஆகிடுச்சு. ஒரு ரெட்டு ஷூ இருக்குதுங்க. ஒரு ஷூ பார்த்திங்கன்னா கிழிஞ்சிச்சு, ஒரு ஷூ இருக்குது. அப்புறமா இன்னொரு ஷூ இப்போ யூஸ் பண்ணினுக்கிறேன். இன்னொரு ஷூ ஏன் யூஸ் பண்ணலன்னா அது கொஞ்சம் லூஸாக இருக்குதுங்க. அப்புறமா அது ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஷூ தான் இருக்குது. அதுக்காக நான் சொன்னேன் இல்லைங்க, என் கை செலவுக்காகன்னு அந்த காசில் இப்போ போயிட்டு ஒரு ஷூ வாங்கிட்டு போகிறாங்க. எப்போவுமே நம்ம ஒரு காசு சம்பாதிச்சாலும் வீட்டுக்குன்னு கொஞ்சம்
ஒரு கொஞ்சம் காசு கொடுத்துருந்தேன்லங்க. ஸோ அந்த காசெல்லாம் கொடுத்துட்டு எங்கள் அம்மா கையில் நான் கொடுத்துருவேங்க. நான் வேலை செஞ்சேன் அந்த காசை வந்து எங்கள் அம்மாவுக்கு நான் எங்கள் கையில் கொடுத்துருவேன். ஏன்னா எப்போவுமே வேலைக்கு போனால் எங்கள் அப்பா சொல்லிக்கிறாரு, எங்கள் அம்மா சொல்லிக்கிறாங்க. ஸோ எப்போவுமே வேலைக்கு போனால் வீட்டுக்கு எடுத்துன்னு போய் எல்லாருமே சொல்லிருத்தானாங்க அது. ஸோ இப்போது நான் வேலை செஞ்ச காசில் எங்கள் அம்மா கையில் கொஞ்சம் காசு கொடுத்துக்கிறாங்க. கொஞ்சம்னா நான்லாம் இவ்வளோலாம் இல்லை, அது சொல்லக்கூடாதான் இவ்வளோ காசு வந்துச்சுன்னு. ஸோ அதனால எனக்கு வந்து ஒரு சின்ன காசில் எங்கள் அம்மா கொஞ்சம் கொடுத்துட்டு, எங்கள் அம்மாக்குனா வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு, ஸோ என் கை செலவுக்கிற காசில் நான் பார்த்திங்கன்னா ஒரு ஷூ வாங்க போகிறேன். ஸோ அதுவாக கூட இப்போது ஒரு விளாகாக எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு நினச்சின்னுங்கிறாங்க. ஸோ கேமராவில் தூசி. ஸோ அதுதாங்க, அதான் வீடியோ எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு நினச்சின்னுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் சமாளித்த காசுனா அதில் போய் ஒரு ஷூ வாங்கலாங்க. அதாவது எனக்கு கொடுக்குற காசில் வேலை செஞ்சு வாங்குகிற ஒரு எப்படி சொல்கிறது, வேலை செஞ்சு வாங்குகிற உழைச்சி வாங்குகிற காசில் வேறு சும்மான்றேன். இப்போ எங்கள் அப்பா குத்து எங்கள் மாமா குத்து அந்த காசில் வாங்குறது வேறங்க. எப்போவுமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கலாங்க. கஷ்டப்பட்ட காசில் வந்து வாங்கினா அது ஒரு மாதிரி ஒரு ஹாப்பினஸ்ஸுங்க. ஸோ அது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு யார் எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு வேலைக்கு போய்க்கிறீங்களாம் ஃபஸ்ட்டு சேலரியில் இருந்தால் வாங்கிக்கிவீங்கள. ஸோ நீங்கள் அப்படி சப்போஸ் வாங்கியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி என்ன வாங்கினீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏன்னா லைக் பண்ணால் தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆவாங்க. பேசவே முடியல. ஸோ நீங்கள் நிறையா பேருக்கு லைக் பண்ணால் தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகுங்க. அப்படியே மறக்காத சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க ஐஸ். அப்புறமா என்ன சொல்ல நினச்சேன்னு என்ன சொல்லணும். ஸோ ஆமாங்க, அப்புறமா நிறைய சேலஞ்ச் வீடியோலாம் எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் கேமரா பார்த்திங்கன்னா அந்த அண்ணா கொஞ்சம் ஊருக்கு போகிறாராம், அதனால எடுத்துன்னு போயிட்டாரு. ஸோ நான் ஃபோன்லேயே வச்சு எடுக்கலான்னு நினைக்கிறேங்க. ஸோ ஐயோ கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் வந்தோடனே நான் எடுக்கிறேங்க. கரண்ட் போயிடுச்சு, யூபிஎஸ் வேறு ஒர்க் ஆகல, கரண்ட் போயிடுச்சு. நான் சரிங்க, கரண்ட் வந்தோடனே நான் விலாக் எடுக்கிறேன். ஓகேவா, பாய். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், போயிடாதீங்க. என் மூஞ்சி கருப்பாக தெரியுதா? ஸோ பாய் இல்லை, கரண்ட் வந்தோடனே எடுக்கிறேங்க. 1 hour later. ஸோ ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஷூ வாங்கியாச்சு. ஏன்னா ஷூ கடையில் வீடியோ எடுக்கலன்னா நான் ஷூ கடையில் போயிட்டு ஓகே கைஸ் அப்படின்னு சொன்னேன்னா அந்த கடைக்கார அங்கிள் வந்து அப்படின்னு பார்த்தாருங்க. ஸோ என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா அங்கே கடையில் நிறைய பேருக்கு எடுந்தாங்களா. ஸோ நான் வீடியோ எடுக்கும்போது இப்படி பேசும்போது எல்லாம் என்னையும் இப்படியே பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் வாங்க முடியல. ஸோ இருங்க, என் ஷூவை காமிக்கிறேன். ஸோ இது தாங்க ஷூக்கு சொல்லிக்கிறேன். ஷூவே ஹாய் சொல்ல எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். இப்போ ஹாய் சொல்ல பாருங்க ஷூ எல்லாருக்கும். யார் இவன் என்ன போய் ஹாய் சொல்கிறான்? ஸோ வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். ஷூ அன்பாக்சிங் யாரும் ஃபஸ்ட் டைம் பண்ணிக்க மாட்டாங்க, ஷூ அன்பாக்சிங். ஸோ நான் தான் பண்ணுறேங்க. ஸோ அப்புறமா வாங்க பண்ணலாம் ஷூ அன்பாக்சிங். ஸோ இது தாங்க ஷூ. ஸோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது க்ளீனாகவே காட்டல. ஐயோ ஃபஸ்ட்டு ஜோம் பண்ணணும், அப்புறமா தான் அன்பாக்சிங் பண்ணணும். ஸோ ஓகே காய்ஸ், எப்பவுமே நான் வாங்கினா எது வாங்கினாலும் ஜோம் பண்ணிட்டு தாங்க ஓப்பன் பண்ணுவேன். ஸோ அதுதான் ஒரு நல்ல பழக்கங்க. ஸோ என்னம்மா அங்கேருந்து பார்க்குற ஸோ இதாங்க. சரி கிட்டா காமி, ஷூ காமி போட்டு பார்க்கலாம் காய்ஸ். ஷூ காமிச்சிங்க. ஸோ ஷூ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. கிட்ட காமி சரி கூட என்ன காமி. ஸோ நீங்கள் பாருங்க ஷூ நல்லா இருக்குதான்னு. ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், ஷூ எப்படி இருந்துச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஷூ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வாட்டி நம்ம சேனலில் ஷூ பேசுதுங்க. உங்ககிட்ட ஷூ என்னவோ ஒரு கொஷின் கேட்கணுமா, கேட்க பாருங்கள். ஸோ ஷூவே கேளு, என்ன கொஷின் கேட்குறேன்? ஓகே கைஸ், இவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவனா, நல்லா வீடியோ போடுவானா.
ஸோ பார்க்கலாங்க. இவன் இவன் எப்படி வச்சு தேய வைக்க போகிறானா இல்லை கிளிய வைக்க போகிறானான்னு. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறது பொறுத்ததில் தான் இருக்குது இவன் எப்படி பட்டுவேன்னு. ஓகேவா? கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பேசிச்சாங்க ஸோ லாஸ்ட்டாக ஒன்று சொல்லி என் பண்ணிக்கிறேன். என்னென்னா காசு வந்து எப்போவுமே கடவுள் தாங்க கொடுக்குறது. கடவுள் தாங்க கொடுக்குறது. ஏன்னா ஏன் கடவுள் கொடுக்குறதுன்னு சொல்கிறேன்னா, கை கால் பார்த்திங்கன்னா கடவுள் தானே கொடுக்குறது. ஸோ அவர் கை கால் தரலினா ஸோ நம்ம எப்படி வேலை செய்ய முடியும், என்ன பண்ண முடியும்? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் காசு எனக்கு யார் கொடுக்குறதுனா கடவுள் தாங்க கொடுக்குறது. ஸோ அதனால் எப்போவுமே எந்த காசாக இருந்தாலும் வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்பா அம்மா காசாக இருந்தாலும் வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்கள் காசாக இருந்தாலும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆல் தான் கைஸ். ஸோ ஷூ பாய் பாய் சொல்கிறேன்னு கேட்டால் ஷூ கண்டிப்பாக பாய் பாய் சொல்லுங்க. ஸோ ஷூ பாய் பாய் சொல்லிவிடு. பாய் பாய் கைஸ். ஸோ ஆள் தாங்க, எப்போவுமே உண்மையாக இருங்க அப்பா அம்மாவுக்கு. ஆள் தாங்க. நானும் ஒரு சின்ன பையன் தான். ஒரு சின்ன பையன் சொல்கிற அட்வைஸாக எடுத்துக்கின்னு இருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எடுத்துங்க, வானா விட்டுருங்க. ஃப்ரீ அட்வைஸ். ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் சொல்கிறேன், கடைசியாகவும் சொல்கிறேன், காசு எனக்கு கடவுள் கொடுக்குறது தான். எல்லாருக்கும் கடவுள் கொடுக்குறது தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் தாங்க கொடுக்குறது. ஆல் தான். பாய் பாய், டேக் கேர்.